ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி அப்படின்னா, குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்கான ஜென்ரல் தமிழ் சிலபஸை சேஞ்ச் பண்ணி நமக்கு ஒரு 2 மந்த் அப்படிங்கிறதா ஆயிடுச்சு. டிசம்பர் 20ஆம் தேதி நமக்கு சிலபஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ நமக்கு பிப்ரவரி 19ஆம் தேதி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கிட்ட டைம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு குரூப் 4 எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னா, நமக்கு ஜூலை 13ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கு இன்னும் வந்து ஒரு 4-4.5 மாதம் தான் நமக்கு டைம் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு, இப்போ இந்த நியூவாக அப்டேட் பண்ணப்பட்ட சிலபஸ் இருக்கு இல்லையா, அந்த சிலபஸ்க்கு எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது, அதாவது அதுக்கு எந்த ஏரியாக்கெல்லாம் கவர் பண்ணி படிக்கிறது, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ அதுலேயே புதுசாக சேர்க்கப்பட்ட நிறைய தலைப்புகள் இருக்குது. ஆல்ரெடி இருந்த சிலபஸில் இல்லாமல் அந்த சிலபஸ் தான் நமக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அதில் இல்லாமல் நியூவாக சேர்க்கப்பட்ட நிறைய தலைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற தலைப்பை வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மனுக்கள் அண்ட் அதே மாதிரி வந்து அரசு அலுவலகங்களுடைய அந்த கோப்புகள், அந்த ஃபைல்ஸ், அதுக்கான மனுக்கள், அதுக்கான கடிதங்கள், இதெல்லாம் மொழிபெயர்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் அந்த கோப்புகள், மனுக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த கடிதங்கள், அலுவல் சார்ந்த கடிதங்கள், இந்த மாதிரியான பேட்டர்னில், அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நமக்கு கேள்வி கேட்குற மாதிரியான பேட்டர்னும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து எப்படி நமக்கு கேள்வி கேட்க போகிறாங்க, நமக்கு அந்த லெட்டர் அப்படியே கொடுத்துட்டு அதுலேருந்து கேள்வி கேட்க போகிறாங்களா, அல்லது அந்த லெட்டர் பேஸ் பண்ணி எது எப்படி வரும், எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கேள்வி கேட்க போகிறாங்களா, மனுக்கள் இருந்து எப்படி கேள்வி கேட்க போகிறாங்க, ஒரு மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறதுல எப்படி கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு விளக்கமோ தெளிவோ யாருக்குமே வந்து இப்போ வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தெரியல. அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண பகுதிகள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் 60 கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 60 கேள்விகளில் இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் தமிழ் வந்துட்டு ஒரு 90லேருந்து 95 கேள்விகள் அடிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டால் கூட அந்த 60 கேள்விகளில் ஒரு 40லேருந்து 45 கேள்விகள் அடிக்கக்கூடிய அளவில் தான் அந்த கேள்வியினுடைய அமைப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா நமக்கு பிலிம்ஸ்லையுமே அதே இலக்கண பகுதிகள் 28 தலைப்பில் தான் எழுதி அவங்க வந்து போயிருப்பாங்க. பட் அவங்களாலேயுமே வந்துட்டு அந்த 60ல் 40லேருந்து 45 கேள்விகள் தான் அடிக்க முடிகிற அளவில் இருந்துச்சு. மீதி இருக்கிற கேள்விகள் எல்லாமே நமக்கு பள்ளி புத்தகத்தை தாண்டியோ ஜென்ரலாக, அதாவது இது வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் படிப்போம், ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி படிப்போம் அப்படின்னா அதெல்லாம் தாண்டி வெளியே இருந்து நிறைய கேள்விகள் கேட்குற மாதிரி வித்தியாசமான கேள்விகள் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் இருந்துச்சு. 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படிங்கிறதான் அதுவுமே நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அதுலேயுமே அந்த கேள்வியினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நடக்க போகிற குரூப் 4 எக்ஸாமில் எப்படி கேள்வி இருக்கும் அப்படிங்கிறதே தெரியல. இப்போ நீங்கள் அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இடையில பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமுமே ஜென்ரல் தமிழை பேஸ் பண்ணி நடக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு இந்த இயரில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் வந்து குரூப் 1 எக்ஸாம் தான். ஸோ குரூப் 1 எக்ஸாமில் நமக்கு ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது இல்லை. எடுத்தோடனே நம்ம டேரெக்டாக எழுத போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 13ஆம் தேதி எழுதக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் நமக்கு குரூப் 2 எக்ஸாம் தான் எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ அப்படி இருக்கிற வகையில் நமக்கு எப்படி கொஷினுடைய பேட்டர்ன் இருக்க போகுது, கேள்வினுடைய அந்த அமைப்பு எப்படி இருக்க போகுது, அல்லது கேள்வினுடைய அந்த ஈஸி, மாட்ரேட், அந்த மாதிரி புக்கை தாண்டி இருக்குமா, புக்குள்ளே இருந்து மெயினாக அதிகமான கேள்விகள் இருக்குமா, புக்கை தாண்டி அதிகமான கேள்விகள் போகுமா, ஒவ்வொரு தலைப்புலையும் எந்த மாதிரியான வேரியேஷனில் எந்த மாதிரியான டைப்பில் வந்து கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ இதுக்கான ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது டிஎன்பிசி சைட்லேருந்து வெளியிட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அந்த மாடல் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இப்போயே நமக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு 2 மந்த் ஆச்சு. இப்போ வரைக்கும் டிஎன்பிசியாக வெளியிடுவாங்கன்னு பார்த்தா இப்போ வரைக்கும் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருந்து வெளியிடவே இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சைடில் இருந்து ஒரு அழுத்தமோ அல்லது ஒரு கோரிக்கையோ வச்சா மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு 4 to 4.5 மாதம் தான் டைம் இருக்குது குரூப் 4 எக்ஸாம் நடக்கிறதுக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி படித்து தயாராகி நம்ம எக்ஸாமை வந்து எதிர்கொள்ள முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம சைட்லேருந்து கட்டாயமாக ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது வச்சா மட்டும்தான் அவங்க ஒரு குயிக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது விடுவாங்க. ஏன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் விடுறதுக்கு அவ்வளோ ஒன்றும் டைம் ஆக போகிறதில்ல. ஒரு கொஸ்டின் எடுக்கிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டேஸுங்கிறது மோர் தென் எனஃப் தான். அதுக்கான ஸ்டெப் அவங்க எடுக்கணும்னு நினச்சி ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ஒரு 1 வீக்கில் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடக்கூடிய ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம சைடில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டால் மட்டும் அவங்க டிஎன்பிஎஸ்சி பார்த்துட்டு போட்டுருவாங்கன்னு கேட்டால் அப்படி போட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு யூடியூப் சேனலுடைய ஒரு கோரிக்கையாக மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு சில யூடியூப் சேனல் வீடியோஸும் வந்து போட்டிருக்காங்க. கிறிஸ்டின் சார்லாம் கூட வந்து வீடியோஸ் போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஸோ அதை தாண்டி நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஒரு கோரிக்கை போகிற மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு போனால் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படிங்கிறத எனக்கு தோணுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 2 வகையில் வந்து பண்ணலாம். ஒன்று வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான டோல் ஃப்ரீ நம்பர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம வந்து கால் பண்ணி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்போ விடுவீங்க, அல்லது மாடல் கொஸ்டின் பேப்பர் சீக்கிரமாக விட்டிங்கன்னா எங்களுக்கு படிக்கிறதுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ கால் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நிறைய பேர் பண்ணாலுமே அது வந்து டக்குன்னு எல்லாத்துக்கும் எடுக்க மாட்டாங்க, பிஸின்னு தான் வரும். ஸோ அது இல்லாமல் அது வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு பதிவு பண்ண மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கு இன்னொரு வகையில் என்ன பண்ணலாம்னா, மெயில் அனுப்பலாம். டிஎன்பிஎஸ்சியுடைய மெயில் ஐடி அப்படிங்கிறது நமக்கு அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் அந்த மெயில் ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். இல்லைனா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கூட வந்துட்டு அந்த மெயில் ஐடி அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? அந்த மெயில் ஐடிக்கு ஸோ எல்லாருமே இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு 5000லேருந்து 10,000 பேருக்கு குறைஞ்சபட்சம் வந்து ரீச் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த பார்க்குறதுல குறைஞ்சபட்சம் ஒரு 500லேருந்து 1000 பேராச்சு மெயில் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது கட்டாயமாக எடுப்பாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற
இருக்கக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு அல்லது அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு எல்லாமே டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மூலியமாவோ அல்லது வந்து ட்விட்டரில் அவங்களுடைய அப்டேட் மூலியமாவோ வந்து நிறையவே தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ கட்டாயமாக ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து நிறைய பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை கோரிக்கையாக ஒரு மெயில் அனுப்பும்போது கட்டாயமாக டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து அதுக்கான ஒரு தெளிவான விளக்கமாச்சு கொடுப்பாங்க அல்லது மாடல் கொஸ்டின் பேப்பர் கூட சீக்கிரமாக வர்றதுக்கான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டிஎன்பிஎஸ்சினுடைய மெயில் ஐடி அப்படிங்கிறத நான் வந்து வைக்கிறேன். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு எல்லாருமே வந்துட்டு இந்த மாடல் குரூப் 4 அண்ட் குரூப் 2 அதோட ஜென்ரல் தமிழ் பேப்பர் இருக்கு இல்லையா, ஜென்ரல் தமிழுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து வெளியிடுங்க. புதுசாக அப்டேட் பண்ணப்பட்ட ஜென்ரல் தமிழ் சிலபஸ்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து வெளியிடுங்க அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக எல்லாருமே மெயில் அனுப்பலாம். ஸோ அந்த மெயில் வந்து இன்னைக்குள்ளே அனுப்புங்க. ஒரே டைமில் எல்லாரும் அனுப்பும்போது மட்டும்தான் அதுக்கான ஒரு இதுங்கிறது இருக்கும். சரிங்களா? அதுக்கான ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு போய் சேரும். சரிங்களா? ஸோ அதனால் இன்னைக்குள்ள எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் முடியுமோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க. ஸோ அந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுக்குறேன். ஸோ ஷார்ட்டாவோ லாங்காவோ எப்படி வேணாலும் அனுப்புங்க, ஆனால் அந்த மெயில் வந்து அப்டேட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ சிம்பிளான கான்செப்ட் தான். புதுசாக அப்டேட் பண்ணப்பட்ட ஜென்ரல் தமிழ் சிலபஸ்க்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி வினாத்தால் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், எங்களுக்கு எப்படி படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நம்ம அனுப்பலாம். சரிங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க எப்படி படிக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் தான் இருக்குது. ஸோ அதுக்கான அழுத்தம் கொடுப்போம், சீக்கிரமாக அதுக்கான ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நம்புவோம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு மெயில் அனுப்புங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஸோ அதன் மூலயமா வந்துட்டு நமக்கு தேவையான அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான ஸ்டெப் நமக்கு டிஎன்பிஎஸ்சி எடுப்பாங்கன்னு நம்புவோம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.